ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நாம் இன்னைக்கு என்ன ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு அழகான வீடு. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் படந்தால்மூர். இந்த படந்தால்மூட்டில் தான் இந்த வீடை பார்க்குறீங்க. இந்த படந்தால்மூட்லேயும் அதாவது அந்த இடத்துல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகரம் நாகர்கோயிலில் கூட இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வீடு அமைச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு ஒரு அருமையான வீடு அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பாதை பார்த்திங்கன்னா 16 அடி பாதை. நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க இன்டர்லாக்கு போட்ட பாதை 16 அடி பாதை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா. இதில் பார்க்குறீங்க இதில் காரு 4-5 காரு ஈஸியாக ஓடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே உள்ள படந்தால்மூடு ஏரியாவோட கிணறு வீட்டுக்கு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு முன்னால் ஒரு கிணறு அமைச்சிருப்பாங்க. அந்த அமைப்பில் அவங்களும் ஒரு கிணறு அமைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஃப்ரண்ட் ஏரியா நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் ஏரியா பிறகு சைடில் செடி கொடிகள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மெயின் டோர். இந்த டோரு இந்த வீட்டோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கிடையாது. இவங்க கட்டி விலைக்கு கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவங்க இருக்கிறதுக்கு கட்டின வீடு. அவங்க பார்த்து ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பார்த்து அவங்க அனுபவித்து கட்டின வீடு. ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி அவங்க அதை சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கிடையாது, சொந்தமாக இருக்கிறதுக்கு அவங்க கட்டின வீடு. இந்த வீடு மொத்தம் 4 பெட்ரூம்களை கொண்டது. 4 பெட்ரூமை கொண்டது. கீழே 2 பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு, அப்படி 4 பெட்ரூமை கொண்டது. இந்த வீடு 6 சென்ட் பரப்பளவில் இருக்குது. 6 சென்ட் பரப்பளவில் இந்த வீடு 2000 ஸ்கொயர் ஃபீட். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடம் இருக்குது. இந்த வீட்டை இப்போ ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் அவங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மிக அருமையாக எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைல். அப்புறம் ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் அவங்க நல்ல ஒரு அருமையான லேட்டஸ்ட்டு இதுபடி செய்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறீங்க. இது டைனிங் ஹால். டைனிங் ஹால் எப்படின்னா, டைனிங் ஹால் தனியாக, அது கூட கிச்சன்லேருந்து அட்டாச் டைனிங் ஹால். இது நீங்கள் பார்க்குறீங்க. இது கிச்சன். இது கிச்சனுக்குள்ளே போகக்கூடியது. அதில் இருந்து கிச்சனும் பாருங்கள். அவங்க சிம்னி எல்லாம் லேட்டஸ்ட் மாடலில் அவங்க செய்து வச்சுருக்காங்க. இந்த பார்க்குறீங்க. இது கிச்சன்லேருந்து ஒரு டோர் வெளியே. அதாவது இதுக்கு மெயின் ரோடு கிழக்க பார்த்து, மெயின் டோர் கிழக்க பார்த்து இருக்குது. மற்ற அடுத்தால உள்ள டோர் கிச்சன் வழியாட்டு வடக்கு பார்த்து கீழே இறங்குது. வடக்கு பார்த்து கீழே இறங்குனாலும் வீட்டை சுற்றி 4 சைடும் இடம் விட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் உள்ள வீடு எல்லாமே ஒரு அந்த மாடலுக்கு தக்கன இருக்குது. ஆனால் இது அந்த மாடல்களை தாண்டி புது மாடல், லேட்டஸ்ட் மாடலில் அவங்க செய்து வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பெட்ரூமை பார்க்குறீங்க. பெட்ரூம்லெல்லாம் ஜன்னல்கள் காற்றோட்டத்துக்காக வேண்டி அவங்க அருமையாக அமைச்சிருக்காங்க. இது அந்த பெட்ரூமோட டாய்லெட். எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இது அடுத்த பெட்ரூம். இப்படி இவங்க இந்த வீட்டு 6 சென்ட் இடம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டை உள்ள இந்த வீடு அவங்க கேட்கக்கூடிய விலை 62 லட்ச ரூபா. அவங்க 62 லட்ச ரூபா. நீங்கள் இப்போ மேலேருந்து பார்த்தீங்க. இது வீட்டோட 2வது மாடி மேல்தளம். அங்கேருந்து நீங்கள் இப்போ நான் சுற்றி காணிக்கிறேன். இது எல்லாமே பக்கத்தில் எல்லாமே ஒரு குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குறீங்க. இது வீட்டை சுற்றி உள்ள ஏரியாக்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வீடுகள் அமைஞ்ச ஏரியாவில் உள்ள ஒரு குடியிருப்பில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.